ஆக்சுவலி ட்விட்டர்ல ஒரு ஃப்ரெண்ட்லி மீட்டிங். கோவிட் அப்போ எல்லாரும் இந்த மாதிரி தான் மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் இங்க டிண்டர்ல பேசிட்டு ஓகே கோவிட் நெகட்டிவ் ஓகே நம்ம மீட் பண்ணலாம், அதை ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ அப்படின்னு மீட் பண்ணப்போ ஃபுட் கோர்ட்ல போயிட்டு இவங்க கிட்ட சன்ஃப்ளவரும் இது கொடுத்தோன்னே அவங்க வந்து சிரிச்சிட்டாங்க, லைக் என்ன இது இப்படி வித்தியாசமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கப்போ அந்த தீவுலேயே வந்து ஒரு வாட்டர் ஃபால் இருந்துச்சு. நான் ஒரு டைம் அதுக்கு மேலே போயிருக்கேன், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹைக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா கொடுத்தேன். அப்புறம் அங்கே போகணும். அவர் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு நான் அவர் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு ஏறுறோம். ரோடெலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்போ வந்து நான் கேட்குறேன், வந்து என்னோட உட்காந்துக்குவேன். அவளுக்கு பயம் வேணாம், தெரியாத ஒரு பர்சனோட போயிட்டு வண்டியில் உட்காந்து எங்கே கூட்டு போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓரளவுக்கு ஓட்ட முடிஞ்ச அளவுக்கு ஓட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என் கூட ஏறி உட்காந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே ஒட்டி ஏறி போயிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி தானே கீழே அருவி மாதிரி வரும். ஸோ அந்த ஒரு தேக்கத்தில் வந்து ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான ஸ்விம்மிங் தெரியாது. நான் சொன்னேன், அம்மா எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, நீ போயிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ வா, உனக்கு அதனால் நான் காப்பாற்றுறேன், நான் வந்து லைஃப் கார்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இறங்குனேன், பதர்னேன். அப்படியே ஒரு செகண்ட் இப்படி லைக் ஒரு எப்படி சொல்லவே தெரியல, மீன் மாதிரி டக்குன்னு இப்படி வந்தாங்க, பிடிச்சாங்க, இப்படி ஒரு கிக் பண்ணாங்க, அப்படியே என்னை வந்து சேஃப்டி கூட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி லைக் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. என் லைஃப் சேவ் பண்ணீங்க. குதிக்க சொன்னதும் அவங்க தான், காப்பாற்றுனதும் அவங்க தான்.